ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா, ரொம்ப ஈஸியாக கொஞ்சம் கூட சாதம் குழையாமல் சீரக சம்பா அரிசியை வச்சு குக்கரில் தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தக்காளி சாதத்து கூட ஒரு வெங்காய பச்சடி வச்சு சாப்பிட்டாலே போதும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே வேண்டாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சமையல் அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. சீரக சம்பா அரிசி 250 கிராம் எடுத்துக்கோங்க. அரிசி அளக்கும் போது ஒரு கிளாஸில் அளந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் தண்ணி சேர்க்குற அளவு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அரிசியை எப்போவுமே கழுவிட்டு ஊற வைங்க. ஊற வச்சுட்டு கழுவாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா அரிசி 1-2 உடஞ்சிரும். அதனால் எப்போவுமே கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. தக்காளி சாதத்துக்கு தேவையானதை ரெடி பண்ணிவிட்டு நம்ம குக்கர் ஏற்றி வெங்காயம் தக்காளி வதக்குறதுக்கும் இந்த அரிசி ஊறி வரத்துக்கும் கரெக்டாக இருக்கும். தக்காளி சாதம் தாளிக்க ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் நல்லா சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி நெய் நல்லா உருகின பிறகு நம்ம ஓல்ட் ஸ்பைசஸை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 ஸ்டார்ப்பு, கொஞ்சம் கல்பாசி, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிந்தி இலை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 15 செகண்ட் எண்ணெயில் எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 கிலோ அரிசிக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதக்கி அதோடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதக்கி வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாவை நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த வெங்காயத்தோட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோடைய பச்சை வாசனை போகிறதுக்கும் வெங்காயம் இன்னும் நல்லா வதங்கி வரதுக்கும் கரெக்டாக இருக்கும். பூண்டு இஞ்சி பச்சை மிளகாவுடைய பச்சை வாசனை போய் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு வெங்காயத்துக்கு 3 தக்காளி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது தக்காளி சாதம்ன்றனால தக்காளியோடைய ஃப்ளேவர் நிறைய இருக்கணும். அதனால் ஒரு வெங்காயத்துக்கு 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஒரு 2 நிமிஷம் விட்டு விட்டு வதக்கி விட்டிங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதங்கி வந்துடும். தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் புதினாவை சேர்த்துக்கோங்க. புதினா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். கொத்தமல்லி புதினா சேர்த்து ஒரு 30 செகண்ட் மட்டும் வதக்கி விட்டுக்கிட்டா போதும். நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் ட்ரை மசாலாவை சேர்த்துக்கலாம். 1லேருந்து 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் இடித்து சேர்த்துருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ட்ரை மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ட்ரை மசாலா அந்த வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். ஒரு 2 நிமிஷம் விட்டு விட்டு வதக்கி விட்டிங்கன்னா நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். 2 நிமிஷம் விட்டு விட்டு வதக்கி விட்டதில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கிளாஸில் அரிசி அளக்குறீங்களோ அந்த கிளாஸில் 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு கலர் கலரி விட்டுக்கோங்க. ஒரு கலர் கலரி விட்டாச்சு. இப்போ இது சலசலன்னு கொதிக்க ஆரம்பிக்கட்டும். தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்க ஆரம்பிக்குது. ஒரு கலர் கலரி விட்டுட்டு நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை இப்போ இதில் சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்க்கும் போது தண்ணி நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு கலர் கலரி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்போடைய டேஸ்ட்டை பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் இப்போவே போட்டு ஒரு கலர் கலரி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இது ஒன்று சேர கொதிக்க விடலாம். அரிசியும் தண்ணியும் ஒரே லெவல் வர வரைக்கும் கொதிக்க விடணும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கொதிக்க விட்டதில் அரிசியும் தண்ணியும் ஒரே லெவல் வந்திருக்கு. அரிசி பாருங்கள் மேலே எந்த அளவுக்கு தெரியுது பாருங்கள். இப்போ இதில் ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கொத்தமல்லி மேலே தூவி விட்டுக்கோங்க. கொஞ்சம் புதினாவையும் மேலே தூவி விட்டுக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வைங்க போதும். அரிசி நம்ம ஊற வச்சிருக்கனால ஒரு விசிலே சாதம் நல்லா பல பலன்னு வெந்து வந்துடும். ஒரு விசில் ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ மூடியை திறந்து பார்ப்போம். மூடியை திறக்கும் போதே தக்காளி சாதத்தோடைய ஃப்ளேவர் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. சாதமும் எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க. வீடே கமகமன் மணக்கிற அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக ஒரு தக்காளி சாதம் செஞ்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.